நெல்சன் மாண்டலா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்த மனிதர். ஆனால் அவரது மனதை யாராலும் சிறையில் அடைக்க முடியவில்லை. தென் ஆப்பிரிக்காவில் கருப்பின மக்களுக்கு சம உரிமை இல்லை. அந்த அநீதியை மாற்ற அவர் போராடினார். அதற்காக அவரை கைது செய்தார்கள். 1962ஆம் ஆண்டு அவர் சிறைக்கு சென்றார். முழு 27 ஆண்டுகள். வேறு ஒருவராக இருந்தால் கோபமாக இருந்திருப்பார்கள், பழிவாங்க நினைத்திருப்பார்கள். ஆனால் மண்டேலா வேறுவிதமாக யோசித்தார். நான் வெளியே வரும் நாளில் என் நாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் என்றார். 1990ஆம் ஆண்டு அவர் விடுதலை ஆனார். 1994ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபராக பதவியேற்றார். அவரிடம் கேட்டார்கள், உங்களை சிறையில் வைத்தவர்களை எப்படி மன்னிக்கிறீர்கள்? அவர் பதிலளித்தார், நான் வெறுப்பை மனதில் வைத்திருந்தால் நான் இன்னும் சிறையிலேயே இருப்பேன். நெல்சன் மண்டேலா நமக்கு கற்றுக் கொடுப்பது, உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வது அல்ல, உங்கள் கோபத்தை வெல்வதே.